அப்படிப்பட்ட நவீனவாதிகளுக்கு இதுவெல்லாம் நல்ல ஒரு முன்னுதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அது நடைமுறைப்படுத்தப்பட்டதா இல்லையா? நபித்தோழர்கள் அதை சாதித்து காட்டினார்களா இல்லையா? அல்லாஹ் அதை கூடாது என்று முற்றிலுமாக தடை விதித்து வசனத்தை அருளினான். உடனடியாக நபித்தோழர்கள் அதை அமலுக்கு கொண்டு வந்தார்கள். மதுவையே தங்களுடைய வாழ்க்கையாக எண்ணி செயல்பட்டு வந்தவர்களுடைய நிலைப்பாடு இப்படி தலைகீழாக மாறிவிட்டது. மது என்று சொன்னாலே முகம் சுளிக்கக்கூடியவர்களாக, மது என்று சொன்னாலே அது அவருடைய வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய ஒரு விஷயமாக அவர்கள் பார்க்க துவங்கினார்கள் என்று வரலாற்றை படிக்கின்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஆக மது என்பது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட அருவருக்கத்தக்க ஒரு பொருளாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏன் அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடை செய்திருக்கிறான்? எதற்காக தடை செய்ய வேண்டும்? அதை அடுத்து வரக்கூடிய 91வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்குரிய காரணத்தையும் சொல்லி காண்பிக்கிறான். ஏன் மது தடை செய்யப்பட்டிருக்கிறது? இன்னமா யுரீது ஷைத்தானு அன் யூகிய பைனக்குல் அதாவத வல் பக்லா வ யசுத்தக்கும் அன் திக்ரில்லாஹி வ அனிஸ் ஸலா ஃபஹல் அன்தும் முன்தஹூன். ஷைத்தான் இந்த மது அருந்துவதன் மூலமாக உங்களுக்கு மத்தியில் விரோதத்தையும் பகை உணர்ச்சியும் ஏற்படுத்த விரும்புகின்றான். மது அருந்துகின்ற இந்த செயல் எப்படிப்பட்ட பாதிப்புகளை ஏற்படுத்தும்? சமுதாயத்தில் அடிதடிகளுக்கு,